எத்தனை பேர் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம்? நம்ம தேவனை துதிக்க பாட தேவனுடைய பிரசனத்தில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம். தேவனுடைய பிரசனத்தில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தின் காரியம் நம்மளை பின்பற்றி வருகிறது. இப்படி இருக்கும்பொழுது நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் அது தோக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்குது. நம்ம ஜெயம் எடுக்கிற தெய்வ ஜனமாக காணப்படுகிறோம். இயேசு சொன்னார், உலகத்தில் உபத்திரம் இருக்கிறது, ஆனால் நான் மேற்கொண்டேன், துணியோடு இருங்கன்ட்டு. ஆனால் அதுக்கு முன்பாக அவர் சொன்ன காரியம் என்னென்றால், என்னுடைய சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். தெய்வனுடைய பிரசனத்திலிருந்து நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் பொழுது நமக்கு பலன் உண்டாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் மேற்கொள்ள முடியும். ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னதைப் போல, பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை சொன்னதைப் போல நீர் எங்கள் மத்தியில் இருந்து ஆண்டவரே, இன்றைக்கு நீர் ஒரு புதிய காரியத்தையும் விடுதலையும் நீர் செய்து கொண்டு வருகிறேன். ஆவியிலே நாங்கள் உணர செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையானவர் எங்களோடு வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம கடந்த 2 வாரம் 2 காரியத்தை பார்த்தோம் என்றால், 2 செஷன் நம்ம 2 வாட்டி செய்து விட்டோம். இந்த புதன்கிழமை இது நம்ம பொசிஷனை பற்றி பேசணும். நிலை நிற்பதை தேவன் அவர் பயன்படுத்த வேண்டும் என்றால் நம்மளை ஒரு இடத்துலேருந்து ஒரு காரியத்திலேருந்து பொசிஷன் பண்ணுகிறார். அந்த பொசிஷன்லேருந்து நம்மளை செயல்படுவதற்கு எப்படி என்று காரியத்தை பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்னென்றால், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பொசிஷன். நம்ம அந்த நிலையத்தை நம்ம என்ன செய்கிறோம்? மாற்றிக்கொள்ளுகிறோம். எப்படி என்றால், நம்ம இயேசு இடத்துல எடுத்துக்கொண்டோம், இயேசு நம்மளுடைய இடத்தை எடுத்துக்கொண்டார். இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பொசிஷனை குறித்து இன்றைக்கு பார்த்து இதில் எப்படி நம்ம செயல்பட வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு தெரிந்த காரியங்கள் கொலோசியர் 1:13 நாம் வாசிப்போம் என்றால், நம்ம இருளின் ராஜ்யத்தின் ஜனங்களாக இருந்தோம், இருளின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருந்தோம். வேதத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம இருளின் ராஜ்யத்தின் பிள்ளைகள், இறுதி ராஜ்யத்தின் ஜனங்களாக இருந்தோம். ஆனால் பிதாவானவர் நம்மளை நேசித்ததினாலே, அவர் நம்மளை நேசித்தார். அவர் நம்ம மேல் அன்பு கூர்ந்ததினாலே அவர் என்ன செய்தார்? அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை மாற்றிவிட்டார். ஸோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்து விட்டது. நம்ம முந்தி இருளில் இருந்தோம், இப்போ ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்து விட்டது. இப்போ குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஒரு மோட் என்னது என்றால், இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் நம்ம இந்த இருளின் ராஜ்யத்தில் அழிந்து போக வேண்டிய நம்மை மாற்றி அந்த வெளிச்சத்தின் ராஜ்யத்தில் கொண்டு வந்த ஒரு பிரிட்ஜ் இருக்கும் என்றால், ஒரு நபர் இருப்பார் என்றால் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அங்கே நம்ம இன்றைக்கு நம்ம சுவாசம் எடுக்கிற ராஜ்யம் எங்கே இருக்கும் என்றால், அந்த இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். அதான் வேதம் சொல்லுகிறது, அவருக்காகவே எல்லாமே படைக்கப்பட்டிருக்கிறது, படைக்கப்பட்ட எல்லாமே அவருக்கு என்று படைக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் புத்தகம் சொல்லுது, அதுகள் அவருக்குள்ளே நாம் பிழைத்திருக்கிறோம், அவருக்குள்ளே நாம் நடமாடுகிறோம், அவருக்குள்ளே நம்ம செயல்படுகிற ஜனங்களாக இருக்கிறோம். அப்போ இருளின் ராஜ்யத்தில் இருந்து வெளிச்சத்தின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற நாம் இப்போ எப்படி நாம் பிழைத்து இருக்கிறோம், எப்படி நம்ம செயல்படுகிறோம் என்றால், அவருக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம்? ஜீவித்து வருகிறோம். இன்னி நம்ம வாழ்கிற வாழ்க்கை முழுவதும் நம்மளுக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் என்றால், ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் என்றால், எப்பொழுதுமே என்ன இருக்க வேண்டும் என்றால், நமக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். அதான் எபிரேயர் சொல்லுகிறது, விசுவாசத்தை தொடக்கினவரும் முடிக்கிறோமாகிய இயேசுவை நம்ம என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். பவுல் சொல்லுகிற, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பொதுவாக எனக்கு இந்த வசனத்தை எங்கே சொல்லுவாங்க? மரித்து போனோன்னு நம்மளுக்கு இந்த வசனம் பொதுவாக சொல்லுவாங்க, நல்ல போராட்டத்தை போராடினாங்க, விசுவாசத்தை காத்து கொண்டாங்கன்னு ஒரு இதை போட்டு அந்த படத்தை போட்டுருவாங்க. ஆனால் அப்போ அவங்க செய்கிறது. ஆனால் நம்ம ராஜ்யத்தில் நமக்கு வாழ்வுக்கூடிய ஒரு நோக்கம் இருக்கிறது என்றால், என் விசுவாசத்தை தொடக்கினவரும் என் விசுவாசத்தை முடிக்கிறோமாகிய அவரை தான் நான் பார்க்க போகிறேன். மித்தவங்க என்னை பார்க்க சொல்கிறாங்க, இவங்களில் என்னுடைய விசுவாசம், என்னுடைய அறிக்கை என்ன ஆக வேண்டும் என்றால், எனக்கு விசுவாசத்தை தொடக்கினவரும் முடிக்க போருமாகிய இயேசுவை தான் நான் பார்க்க இருக்கிறேன் என்று ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே எழும்ப வேண்டும். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்போ பார்ப்போம் என்றால் எப்படி எந்த மோட்டை என்னை மாற்றினது, எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இயேசு கடந்து போன்றார் என்றால் ஐசாயா 53ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்றால் நமக்காக அவர் என்ன செய்தார்? எல்லா பாடுகளும், எல்லா வேதனைகளும், எல்லா துன்பங்களும் அவர் மேலே வந்தது. அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள், கஷ்டங்கள் அவர் ஏற்றுக்கொண்டதினாலே இன்றைக்கு நான் அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே வாழ்ந்திருக்கிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம் என்றால் அவர் என்னுடைய சாபங்கள், அவர் என்னுடைய துக்கங்கள் எல்லாமே ஏற்றுக்கொண்டதினாலே நான் இன்றைக்கு குமாரனுடைய ராஜ்யத்திலே பிழைத்திருக்கிறேன். ஆக என்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் என்ன இருக்க வேண்டும்? அவர் மேலே இருக்க வேண்டும். அப்படி இருந்து தான் இனி நம்ம வாழப்போகிற வாழ்க்கை இருக்க வேண்டும். ஓகே, சரி. நம்ம இந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளிக்குமாரன் ராஜ்யத்திலே வந்து விட்டோம். ஆனால் இன்றைக்கு அதிகமாக கிறிஸ்துவர்கள் நம்ம என்ன செய்கிறோம் என்றால் அந்த ராஜ்யத்தில் இருந்து கொண்டு நம்மளுக்கு என்ன செய்கிறது என்று தெரியாதபடிக்கு, இல்லை என்றால் ஒரு பெம்பர்ட் பண்ணப்பட்ட ஒரு குழந்தையை போல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நம்ம இருக்கிறோம், ஆனால் வாழ்க்கை வாழ்கிறது என்ன என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று தெரியல. ஒரு குழந்தை நடக்கும்போது தத்தாபத்தான் நடந்து போகுமே, அதே போல் இன்றைக்கும் அதிகமாக கிறிஸ்தவர்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி வாழ்கிற வாழ்க்கைக்கு அவர் நம்மளை அளிக்கவில்லை. ஆமென். ஏனென்றால் அவர் நம்ம இருளின் ராஜ்யத்திலிருந்து எடுத்து அந்த குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டார் என்றால் நம்ம எப்படி மாற்றி விட்டார்? வேதம் சொல்கிறது நம்மை அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றி விட்டார். ஆக நம்மளை இருளின் ராஜ்யத்திலேருந்து நம்ம தப்பு வைத்தவர் நம்மளுடைய மூத்த சகோதரன் இயேசு கிறிஸ்து. அவர் நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியாக காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆக இந்த முன்மாறி முதல் குமாரன் என்ன செய்தார்? அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை அவர் ரட்சித்து மீட்டு தகப்பன் இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நம்ம எப்படி வாழ வேண்டும்? அவருடைய காரியத்தை செய்து வாழ வேண்டும். இன்றைக்கு ஜெபிக்கும் பொழுது இந்த ஃபங்க்ஷன் பண்ணுகிற ஒரு கிறிஸ்துவத்துக்குள்ளே வாழ வேண்டும் என்று இந்த இதில் தான் பேசுகிறேன். அதில் ஜெபிக்க சொல்லும்போது நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொருவரும் யாரும் கூப்பிடல, நம்மளாகவே தானாகவே என்ன செய்கிறோம்? எழுந்து நின்று ஜெபிக்க ஆரம்பித்தோம். நம்ம செய்ய வேண்டிய ஃபங்க்ஷனை நீ இது செய்ய, நீ அதை செய்ய சொல்லவில்லை. நம்மளே எழுந்து என்ன செய்கிறோம்? ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை இன்றைக்கு நாம் செய்கிறோம். கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே தெய்வனுடைய பிள்ளையாக இருக்கிற நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுகிற காரியத்தை இனி நாம் செய்ய வேண்டும். நம்ம அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, இல்லை அவங்க சொல்லி தான் நான் செய்வேன். சப்போஸ் இந்த கை தான் எனக்கு ஒரு ஜாமாவை தூக்கணும், ஆனால் யாராவது இந்த கையை தூக்கு ஜாமா எடுன்னு சொல்லுவாங்களா? இல்லையா? அந்த இடத்துல ஃபங்க்ஷனு என் கை வேலை செய்யுது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்தோன்னே இந்த கைகிட்ட நம்ம சொல்லணும், ப்ளீஸ் தூக்க, ப்ளீஸ் இது எட, ப்ளீஸ் இங்கே வாங்கன்னு. இது தவறான ஒரு காரியமாக இருக்குது. இப்படி இருக்க முடியாது. ஏன்னா அவர் ராஜ்யத்துக்குள்ளே வந்துவிட்டேன்னா நான் அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர்? எனக்கு பிடிச்ச பவுலோடைய காரியத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் என்னதென்றால், அவன் தேவனை சந்தித்த பின்பு, அந்த வெளிச்சத்தை பார்த்த பின்பு அவன் கேட்குறான், நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறேன்? எனக்கு இது யோசிக்கணும், எப்படி இவனுக்கு இந்த எண்ணம் வந்தது? ஆனால் அதுக்கு முன்பாக நீர் யார் ஆண்டவர் என்று கேட்ட பின்பு, அவன் இயேசு சொன்ன பின்பு அந்த தெய்வன் அவர் தான் ஆண்டவர் என்று புரிந்து கொண்டான். 2வது கேள்வி, இப்போ நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறேன்? நம்ம இருளின் ராஜ்யத்திலிருந்து இப்போ மெய்யான தேவனை நாம் அறிந்து விட்டோம், நம்மளுக்கு தெரிந்து விட்டது இவர் தான். ஆனால் என்ன நடக்கல் என்றால், இப்போ நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்க என்று அந்த கேள்விக்குள்ளே நம்ம வரவில்லை. அந்த கேள்விக்குள்ளே வந்த பவுல் தான் அவனோட வாழ்க்கையெல்லாம் மாறி ஒரு ராஜ்யத்துக்குள்ளே அவன் ஃபங்க்ஷன் பண்ண காரியத்தை பாருங்கள். அவர் எழுதின காரியத்தை தான் இன்றைக்கு நம் வேதத்தில் நம்மளை உற்சாகப்படுத்தும்படியாக செய்து கொண்டு இருக்கிறது. நம்மை ஒரு முன்மாதிரியாக இருக்க இயேசு தான் நம்ம பார்க்க வேண்டும் என்றால் ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 38லேருந்து 40. இன்னொரு யாராவது வர்றாரு 1 யோவான் 3:8 எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 6:38லேருந்து 40. 1 யோவான் 3:8. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல்
அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. ஆமென். இங்க பார்க்கிறோம், அவர் இங்க பரலோக ராஜ்யத்தை விட்டு இந்த பூமியில வந்து நம்மளை மீட்டு அவர் இன்னைக்கு அவரு ராஜ்யத்தில் வைத்திருக்கிறாரு. ஆக அந்த ராஜ்யத்தில் வந்த நம்மளை மீட்ட ரட்சகர் அவர் சொல்லுகிறார், என்னுடைய சித்தம் அல்ல, என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தேன் என்று. 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இங்க ஒன்று பார்க்கிறோம், ஏன் இயேசு வெளிப்பட்டார், நம்மளை மீட்டாரே, இந்த உலகத்திலிருந்து மீட்டு கொண்டாரே, அவர் தான் நம்மளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். என் வாழ்க்கை முழுவதும் நான் அவர் தான் பார்க்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, ஏன் வெளிப்பட்டார்? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக வெளிப்பட்டார். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். வேதம் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து பூமியில வரும் பொழுது அவர் பிதாவானவர் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அவர் நன்மை செய்தவராக சுற்றி திரிந்தார். பிசாசினுடைய கிரிகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டார். அந்த ஃபங்க்ஷனில் செய்ய வேண்டிய நாம் செயல்படாதபடிக்கு இன்றைக்கு திருச்சபைகள் காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, உலகத்துக்கு நம்ம என்ன இருக்கிறோம்? வெளிச்சமாக இருக்கிறோம், பூமிக்கு ஒப்பாக இருக்கிறோம். அந்த காரியமெல்லாம் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு செயல்படாதபடிக்கு இன்றைக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு மறைந்த ஒரு காரியமாக காணப்படுகிறோம். இயேசு சொல்லுவார், எவனும் வெளிச்சத்தை கொண்டு வந்து என்ன செய்ய மாட்டான்? கீழே வைத்து மறைத்து வைக்க மாட்டான். அது மலையில் இருந்து பிரகாசிக்கும்படியாக செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற நம்ம அந்த பிரகாசம் இல்லாதபடிக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த காரியங்கள் மாற வேண்டும். அதை மாற்றுவதற்கு ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். போக முன்பாக ரோமர் 8:19 வாசிப்போம் என்றால், எல்லா சிருஷ்டிகளும், பூமியானது எல்லா சிருஷ்டிகளும் எதற்கு காத்திருக்கு என்றால், தேவனுடைய குமாரன் வெளிப்படும்படியாக காத்திருக்கிறது. ஆக இந்த பூமியானது, இந்த பூமியின் எல்லா சிருஷ்டிகளும் உங்களுக்கும் எனக்கும் அது காத்து கொண்டு இருக்கிறது. எப்போ நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறோம், எப்போ நம்ம வெளிப்பட போகிறோம் என்று. 2 நாள் முன்னுக்கு யூடியூப்பில் இது ஒரு ட்ரைனிங் பேக்கேஜ் மாதிரி கற்றுக் கொடுக்குறாங்க. அவர் டைட்டில் என்னென்னா, டு மேனிஃபெஸ்ட், வெளிப்படுத்துவதற்கு ஒரு மாடியூல் மாதிரி வச்சு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்காங்க. நீங்களாம் செய்தீங்களா, நீங்கள் ஒரு மாற்றத்தை அடைவீங்க, ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ண முடியும்னு. ஆனால் அவர் வைத்திருக்க டைட்டில் என்னென்னா மேனிஃபெஸ்ட். வேதம் சொல்லுகிறது நம்ம தான் என்ன செய்ய வேண்டும். தமிழ் எப்படி சொல்லியிருக்கு? ரோமர் 8:19. சிருஷ்டியானது ஆவலோடு காத்திருக்க. இப்போ வருவாங்க, வந்துட்டாங்களா, நம்ம பார்த்துட்டு இவங்க வந்துட்டாங்கன்னு அவ்வளோ ஆவலவாக காத்திருக்கிறது. எது காத்திருக்கிறது? தேவனுடைய புத்திரர்கள் தங்களை வெளிப்படுத்த வேண்டும், டு மேனிஃபெஸ்ட். நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலைன்னா உலகத்தில் ஒரு சிஸ்டம் இப்போ உருவாக்கப்படுகிறது. அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுவதற்கு வெளியே பார்க்குறதுக்கெல்லாம் நன்மையாக காணப்படுகிறது போல் ஒரு காரியம் உருவாக்கப்படுகிறது. ஆனால் சப்போஸ் இந்த காரியம் எல்லாம் தேவனுடைய புத்திரர்கள் நீங்களும் நானும் வெளிப்பட தான் காத்து கொண்டு இருக்கிறது. அந்த காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு ப்ராக்டிஸ்குள்ளே கொண்டு வருவோம் என்று நாம் பார்க்கலாம். எபிரேயர் 3:1 வாசிக்கலாம். மறந்துடாதீங்க, நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம் நம்ம பொசிஷனை. இருளின் ராஜ்யத்திலிருந்து குமாரனின் ராஜ்யத்துக்கு வந்து விட்டோம். இது எதற்காக கொண்டு வந்திருக்காரு என்றால், நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுவதற்கு. இருளின் ராஜ்யத்தில் இருக்கும்போது இருளின் அடுத்த காரியத்தை நம்ம ஃபங்க்ஷன் பண்ணணும். ஆனால் வெளிச்சத்தின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு வந்த பின்பு அதுக்கு ஏற்ற ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்காதபடிக்கு நம்ம மங்கி போன ஒரு காரியத்தை போல, இல்லை பெம்பட் பண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை மாற்ற வேண்டும் என்றால் நம்ம கிரியை செய்ய வேண்டும். எபிரேயர் 3:1 வாசிக்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின்
செய்வார்கள். ஆமென். இங்கே வேதம் சொல்லுகிறது நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். இஸ் a confession of a high priest. அவர் என்ன செய்கிறார்? நம்ம கன்ஃபெஸ் பண்ணுகிறத அவர் என்ன செய்கிறார்? நமக்காக பிதாவிடத்தில் கன்ஃபெஸ் பண்ணுகிறார். அவர் அங்கே கன்ஃபெஸ் பண்ண வேண்டும் என்றால், அவர் எடுத்து சொல்ல வேண்டும் என்றால், நம்ம ஒரு காரியத்தை கன்ஃபெஸ் பண்ண வேண்டும். கன்ஃபெஸ் தமிழ் என்ன சொல்லுவாங்க? அறிக்கை செய்ய வேண்டும். நம்ம ஒரு காரியத்தை அறிக்கை செய்தால் இந்த பிரதான ஆசாரியர் அதை கேட்ட பின்பு பிதாவுக்கு முன்பாக இருந்து அந்த காரியத்தை அவர் என்ன செய்கிறார்? அறிக்கை செய்கிறவராக காணப்படுகிறார். ஆக நம்ம அவர் ராஜ்யத்திலிருந்து ஃபங்க்ஷன் பண்ணுவதற்கு ஒரு சின்ன காரியம் டெய்லி நம்ம செய்வதற்கு ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டும், நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். முதலாவது என்ன அறிக்கை? கலாத்தியர் 2:20 எடுத்துக்கொண்டால் பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார். இங்கு வாழ்கிற இந்த வாழ்க்கையானது கிறிஸ்துவானவர் என்னிலிருந்து ஜீவிக்கிறார். ஆகையால் கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கிறதுனாலே நான் பிழைத்து இருக்கிறேன் என்று ஒரு அறிக்கை நம்மளுடைய நாவுகளிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். இல்லை இந்த வசனமே நம்ம காத்து கொள்ளுகிற ஒரு வசனமாக மாறலாம். நம்ம இருதயத்தில் வைத்து அந்த நாவிலே அறிக்கை செய்கிற வார்த்தையாக வரலாம். கலாத்தியர் 2:20 வாசிக்கலாம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். நம்ம இருளின் ராஜ்யத்திலிருந்து அவரை நமக்காக ஜீவன் தந்த நேசகுமான ராஜ்யத்திலே வந்துவிட்டோம். ஆக இங்கே பவுல் சொல்லுகிறார், இப்போ நான் வாழ்ந்திருக்கிறேன். எப்படி வாழ்ந்திருக்கிறேன்டா? எனக்காக என்னை நேசித்து தன் ஜீவனை கொடுத்த கிறிஸ்து மேலே விசுவாசம் வைத்து வாழ்ந்திருக்கிறேன். அதான் சொன்ன எபிரேயர் சொன்னதை போல, என்னை விசுவாசத்தை தொடங்கிறோம் முடிக்கிறோம் ஆகிய இயேசுவை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் எப்படி வாழுகிறேன்? நான் வாழல, எனக்குள்ளே அந்த கிறிஸ்துவானவர், அந்த ராஜ்யத்தில் கொண்டு போனவர், பிதா நேசித்து கொடுத்தவர் எனக்குள்ளே வாழுகிறார் என்று ஒரு அறிக்கை எனக்குள்ளே இருக்க வேண்டும். யோசுவாவை தேவன் அழைத்த பின்பு அவனை அந்த எகிப்தின் தேசத்திலிருந்து வனாந்தரத்திலிருந்து ராஜ்யத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்த பின்பு புதிய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போக போகிறார். இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளிச்சத்தின் ராஜ்யத்தில் கொண்டு வந்துட்டது போல இந்த யோசுவாவை புது ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகிறார். அவர் சொன்ன காரியங்கள், இந்த வசனமானது உன் நாவை விட்டு போகாதபடிக்கு என்ன செய்ய கவனமாகிறு. இது இரவும் பகலும் என்ன செய்ய வேண்டும்? மாற்ற இதை குறித்து நீ பேச வேண்டும், உன் நாவிலே சொல்ல வேண்டும். எச்சம்பர். அதே போல நம்மளுடைய நாவின் அறிக்கைனா இருக்க வேண்டும், கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே ஜீவிக்கிறார், கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார், நான் கிறிஸ்துவுடனும் அவர் என்னோடும் இருக்கிறார் என்று இந்த அறிக்கை நான் செய்ய வேண்டும். கன்ஃபெஷன் இது இருக்க வேண்டும். இந்த அறிக்கை செய்யும் பொழுது இந்த பிரதான ஆசாரியாகிய இயேசு கிறிஸ்து அந்த அறிக்கையை கேட்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் என் பிதாவிடத்திலும் பிதா என்னிலும் நாங்கள் ரெண்டு பேரும் அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் நாம் ஜீவிப்போண்டு வேதம் சொல்லி இருக்கிறது. ஆக இவங்க ரெண்டு பேரும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே பிழைக்கும் பொழுது, எனக்குள்ளே உங்களுக்குள்ளே ஜீவிக்கும் பொழுது என்ன செய்கிறோம்? இந்த தேவன் நம்மளோடு வரும் பொழுது, நம்ம அவரோடு ஜீவிக்கும் பொழுது இந்த மனுஷகுமாரன் வெளிப்படுகிற ஒரு ஸ்தானத்துக்குள்ளே நம்ம காணப்போகிறோம். முதலாவது, கிறிஸ்துவானவர் என்னில் பிழைக்கிறார், என்னில் ஜீவிக்கிறார் என்று அறிக்கை உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். ரெண்டாவது, 1 கொரிந்தியர் 2:16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எனக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆமென். அவர் ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நமக்கோ கிறிஸ்துவின் சிந்தனை உண்டாகி இருக்கிறது. ரெண்டாவது அறிக்கை, இந்த பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக நான் செய்ய வேண்டிய அறிக்கை என்ன என்றால், எனக்கு கிறிஸ்துவின் சிந்தனை இருக்கிறது. ஆமென். நம்மளுடைய சிந்தனை தான் நம்மளை ஃபங்க்ஷன்ஸ் பண்ண வைக்கிறது.
நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், நான் போக வேண்டும், நான் செயல்பட வேண்டும் என்றால் இந்த சிந்தனை தான் இடத்துல காரியத்தை இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அதன் அடுத்து தான் நான் செயல்படுகிறேன். ஆகையால் இந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே தேவபுத்திரர்கள் வெளிப்பட வேண்டும் என்றால் எனக்கு மூத்த சகோதரனாகிய அவருடைய சிந்தனை எனக்குள்ளே வரும் பொழுது அவர் எப்படி செயல்பட்டார், என்ன செய்தார் என்று அந்த சிந்தனை எனக்குள்ளே இருந்து செயல்பட ஆரம்பிக்கிறது. அந்த சிந்தனை எனக்குள்ளே வேண்டும். அப்படி வேண்டும் என்றால் நான் தான் கேட்க வேண்டும், எனக்கு கிறிஸ்துவின் சிந்தனை வேண்டும் என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய சிந்தனை எனக்கு இருக்கிறதுனாலே நான் மீண்டுமாக என்ன செய்கிறேன், நாவினாலே எனக்கு கிறிஸ்துவின் சிந்தனை இருக்கிறது என்று நான் அறிக்கை செய்கிறேன். ஆமென். எப்படி யோசுவாட்ட சொன்னார், இரவும் பகலும் உனக்கு இந்த அறிக்கை இருக்க வேண்டும் என்று. எனக்கு அந்த அறிக்கை இருக்கும் போது என்னுடைய செவிக்குள்ளே போகிறது, இருதயத்துக்குள்ளே போகிறது. அது மட்டுமல்ல, இந்த பிரதான ஆசாரியன் இடத்துல போகும்பொழுது அந்த ஆசாரியன் எனக்காக மீண்டுமாக இன்னொரு கன்ஃபெஷன் செய்கிறார். அங்கே கிறிஸ்துவின் சிந்தனை எனக்கு இருக்கிறது என்று ரெண்டாவது அறிக்கை. முதல் அறிக்கை என்ன செய்தோம்? முதல் அறிக்கை என்ன சொன்னோம்? இயேசு என்னோடு ஜீவிக்கிறார். ரெண்டாவது அறிக்கை, எனக்கு கிறிஸ்துவின் சிந்தனை இருக்கிறது. ஓகே. மூன்றாவது யோவான் 15:4 எடுத்துக்கொள்ளலாம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆமென். தொடர்ந்து வாசித்தீங்க என்றால் நாம் அவரிலும் அவர் வசனம் நம்மளை நிலைத்திருக்கும் சொல்லுகிறது. இங்கே சொல்லுகிறது நம்ம ராஜ்யத்தில் இருக்கிறோம், நாம் செயல்பட வேண்டும் என்றால் தனிமையாக நாம் செயல்பட முடியாது. இயேசு சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள். என்னுடைய தொடர்ந்து பார்த்தீங்க வசனம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவது அறிக்கை, நமக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது என்று ஒரு அறிக்கை. மறு அர்த்தம் என்னென்றால், என்னை நடத்துவதற்கு, என்னை போதிப்பதற்கு, என்னை கற்றுக் கொடுப்பதற்கு, என்னை சீர்திருத்துவதற்கு எனக்கு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவே அந்த வசனமாக இருக்கிறதுனாலே இந்த தெய்வ வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அதில் என்ன பொருள் என்றால், நான் தேவனுடைய வார்த்தையை எடுத்து வாசிக்க வேண்டும். ஒரு 5 வசனமா, 10 வசனமா, 15 வசனமா? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இயேசுடைய போதகத்தில் நிலைத்திருப்போம் என்றால் நாம் பிதாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்பணிந்திருக்கிறோம். ஏனென்றால் இயேசுவோடைய போதனை பிதாவினால் வரப்பட்டதினாலே அந்த போதனை நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதை நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். இதை நான் சிம்பிளாக கன்ஃபெஷன் சொல்கிறதுனால நம்ம ஒரு 5 வசனம் இல்லை 10 வசனத்தை வாசிப்போம் என்றால் அந்த வசனம் என்ன ஆகிறது, எனக்குள்ளே வேறடையுது. அப்போ பொதுவாக நம்ம எடுத்துக்கொள்ளும் என்றால் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 5-7 வாசித்தால் ராஜ்யத்தின் போதகத்தை அவர் செய்கிறார். நான் ராஜ்யத்தின் பிள்ளைகாக இருக்கிறதுனாலே அந்த ராஜ்யத்தின் போதகத்தை ஒரு 5 வசனமோ 10 வசனமோ அந்த நாள் கொஞ்ச நேரத்தை நான் படித்து அதை குறித்து நான் தியானிப்பேன் என்றால் எனக்குள்ளே என்ன ஆகுறது, ராஜ்யத்தின் செய்தி எனக்குள்ளே மீண்டுமாக சத்தமிட ஆரம்பிக்குது. ராஜ்யத்தின் பிள்ளையாக இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் வெளிப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆக இந்த போதனை, இந்த லா, இந்த சட்டம் எனக்குள்ளே இருந்து இப்போ கிரிகை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு நான் இடம் தருகிறேன். அதில் நிச்சயமாக வசனத்தை வாசிக்க வேண்டும் என்றால் நான் சந்திக்க போகிற இன்னொரு ராஜ்யத்தின் காரியத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் வசனம் மட்டும்தான் மேற்கொள்ள முடியும். 2 ராஜ்யம் இருக்குது, ஒன்று இருளின் ராஜ்யம், வெளிச்சத்தின் ராஜ்யம். அதை செயல்படுவதற்கு இந்த வசனம் இல்லாதபடிக்கு செயல்பட முடியாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது இந்த வேதம் இருக்க வேண்டும். ஆகையால் அவங்களுக்கு 10 நிமிஷம் இருப்போது என்று சொல்லவில்லை. தனிப்பட்ட நேரத்தில் வேதத்தை நீங்கள் கரெக்டாக வாசிக்க வேண்டும். ஆனால் ஒரு கொஞ்சம் ஒரு சரியான ஒரு கன்ஃபெஷனுக்கு ஒரு 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 மைண்ட் ஷிஃப்டிங் இல்லைன்றா ஒரு 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 ரினியூ பண்ணுவதற்கு இது ஷார்ட்டான ஒரு காரியத்தை மற்றும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் வசனம் எனக்கு தீபமாக வெளிச்சமாக மாறுகிறது. கடைசியாக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஜெபம். ஆனால் இயேசு அதுதான் அதிகமாக செய்தார். அவர் தனித்து போய் ஜெபித்தார். நம்மளும் ஜெபிக்க வேண்டும். விசேஷமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இன்னும் கிருபை என்னென்றால் ஆவிலை ஜெபிப்பதற்கு அவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகையால் நம்ம ஆவிலை ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் என்ன செய்கிறார்,
பிதாவுக்குள்ளே இருக்கிற காரியங்கள், பிதாவுடைய திட்டங்கள், பிதாவுடைய யோசனைகள், அவர் என்ன சிந்தித்து கொண்டிருக்கிறார், எல்லா காரியத்தையும் நம்மளுக்குள்ளே கொண்டு வருகிறார். அன்றைக்கு நம்ம சந்திக்க போகிற காரியத்துக்கு ஏற்ற வார்த்தையை நம்மளுக்கு போதித்து கொடுக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த காரியங்கள், அவர் ஜீவித்த காரியத்தை நம்மளுக்கு ஞாபகம் ஊற்றுகிறார். இயேசுவே நமக்குள்ளே உருவாகுவதற்கு ஆவியானவர் தான் இருக்கிறார். ஆகையால் முழுவதையும் நம்மளை செயல்படுத்தி நடத்துவவர் ஒரு நபர் இருப்பாக என்றால், இயேசுவுக்கு அடுத்து நமக்காக கொடுக்கப்பட்டவர் ஆவியானவர். இந்த ஆவியானவர் இயேசுவுக்கு ஜீவிக்கும்படியாக, இயேசுவுக்கு அடுத்த காரியத்தை செய்யும்படியாக நம்மளை நடத்துவார். ஆமென். ஆகையால் அவர் நம்மளை தனியாக விட்டு போகவில்லை, நம்மளுக்கு தேற்றவாளனை கொடுத்திருக்கிறார். இந்த தேற்றவாளனை நம்ம பிடித்துக்கொள்ளும் என்றால், அவர் நம்மளை பிடித்துக்கொள்வார் என்றால், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே தெய்வ ராஜ்யத்தில் நாம் செயல்படுவோம். ஆகையால் இன்னொரு காரியங்கள், இந்த தெய்வ புத்திரர்கள் செயல்படுவதற்கு, மேனிஃபெஸ்ட் பண்ணுவதற்கு அவர் நம்மளை படிப்படியாக கற்றுக் கொடுத்து நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம்ம ஜெபிப்போம். அதோட கம்மினனுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் உமக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய புத்திரர்களாக நாங்கள் நிற்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் எங்களை வைத்திருக்கிறேன். ஆனால் அது போதாது சுவாமி. ஆண்டவரே, தேவனுடைய புத்திரர்கள் நாங்கள் வெளிப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து நாங்கள் கிரிகை செய்ய வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திலேருந்து நாங்கள் கிரிகை செய்ய போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வெளிப்பட போகிறோம் சுவாமி. ஆகையாலே நாவுகளை நாங்கள் இந்த அறிக்கை செய்து, ஆண்டவரே, எங்களுக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக இந்த சரியான விசுவாசத்தின் அறிக்கையை செய்து அதை உறுதியாக நாங்கள் நின்று சுவாமி, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகி எங்கள் விசுவாசத்தை நாங்கள் பிடித்துக்கொண்டு, ஆண்டவரே, எங்கள் ஓட்டத்தை ஜெயமாக ஓடுவதற்கு நீ கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.